Good morning to you all. Welcome to the live session, day 5. So, because of the technical issues and interruptions, நான் வந்து உங்களோட ஆக்ஸ்போர்ட் காலேஜ் மூலமா சார்பா வந்து நான் உங்கள்ட்ட சாரி கேட்டுக்கொள்றேன். ஏன்னா போன கிளாஸ் வந்து பிகாஸ் ஆஃப் த ஜூம் இஷ்யூஸ் சார் உங்களுக்கு வடிவா போட்டிருந்தவர். ஸோ அதால வந்து உங்களுக்கு டிலேயா வந்து அந்த கிளாஸ் வந்து இல்லாம இருந்ததோட இன்றைக்கு கொஞ்சம் லேட்டா வந்து கிளாஸ் தொடங்குகிறது ஃபார் த because of the technical issues. So, once again, good evening, everyone. Shall we start the class? Yes, ma'am. Yes, ma'am. Yeah. Before start the class, am I audible to you all? In the voice and video as well as screen. Can you see clearly? Yes, Yes, ma'am. ma'am. Okay. So, yes. போன கிளாஸ் இல்லாம இருந்ததால வந்து நிறைய பேருக்கு நான் ஹோம்ஒர்க்ஸ் கரெக்ட் பண்ணி போட்டேன், போடாதவர்களுக்கு நான் போடுறேன். ஸோ எல்லாருமே வந்து எனக்கு வந்து 100% சாட்டிஸ்ஃபைடா, அதாவது வந்து நான் பிள்ளைன்னு சொல்லி சொன்னா எனக்கு திருப்பி அனுப்பி ஒரே ஆள் வந்து 2-3 தடவை எனக்கு வீடியோ திருப்பி அனுப்பி இதுமே சரியா பாருங்கன்னு சொல்லி எனக்கு அனுப்பி இருந்தவங்க. ஸோ குறிப்பிட்டு நான் பேர் சொல்ல விரும்பல, பட் நிறைய பேர் எனக்கு திருப்பி அனுப்பி இருந்தவங்க. ஸோ அதை நான் ரியலி அப்ரிஷியேட் தேம். அவங்கள வந்து நான் அப்ரிஷியேட் பண்றேன். அவங்களுக்கு படிக்கிற ஒரு ஆர்வம் இருக்கிறபடியா தான் அவங்க அப்படி அந்த அளவுக்கு இறங்கி வந்து என்னட்டு வந்து கேட்டவங்க. ஸோ நான் இவன் ஒரு மிஸ்டேக் சொன்னாலும் இவன் சொல்லாத இடத்துல நீங்க சொல்லி இருக்கிறீங்கன்னு சொல்லல, திருப்பி ஃபுல் வீடியோவும் எனக்கு மேக் பண்ணி போட்டிருக்கிறாங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ ஐ அப்ரிஷியேட் யூ. ஸோ வே டு கோ. இப்போ நீங்க போற வழி சரி. ஸோ அதை மேலும் நீங்க போய் கொண்டிருந்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா தட்ஸ் வாஸ் கிரேட். So as in the 5 class, we are traveling in the day 5 class. So today we are going to study about these things, right? So this or that. So இன்னைக்கு நாங்க படிக்க போறது this or that. this என்ற வேர்டும் நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க, that என்ற வேர்டும் யூஸ் பண்ணிருப்பீங்க, these என்றும் யூஸ் பண்ணிருப்பீங்க, those என்றும் யூஸ் பண்ணிருப்பீங்க. எந்த இடத்துல எப்படி நாங்க அதை போட்டு படிக்க போறோம், எப்படி எழுத போறோம், எப்படி கதைக்க போறோம் என்ற விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். So how when we can use this or that, these or those, அதுக்கு என்ன வித்தியாசம், அதுக்கு என்ன தமிழ், அதை எப்படி நாங்க பிரயோகிக்க போறோம், வார்த்தை பிரயோகமா நாங்க பிரயோகிக்க போறோம் என்றதை நாங்க படிக்கிறதுக்கு முதல் டுடே இஸ் லைக் an interesting class, right? ஸோ எல்லாருக்குமே வந்து இதுல இருக்கிற எல்லாருக்குமே வந்து தெரியும் ஷாப்பிங்கை பற்றி எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஷாப்பிங் இஸ் அன் ஆர்ட் சொல்லுவாங்க. ஒரு ஆர்ட், அது ஒரு ஷாப்பிங்ன்றது வந்து சும்மா ஒரு விஷயம் இல்லை, அது ஒரு ஆர்ட், அது ஒரு ஃபேஷன். சோ இந்த கிளாஸ்ல இருக்கிறாக்கள் மேக்சிமம் இந்த கிளாஸ்ல அவுட் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க ஸ்டில். சோ 50 பேருக்கு மேல இருக்கிறீங்க. எல்லாருக்குமே வந்து ஷாப்பிங்ன்றது வந்து ஒரு விருப்பமான ஒரு விஷயமா இருக்கும். ஐ அக்ரி. எஸ் மிஸ். எஸ். ஸோ ஷாப்பிங், நீங்க கடைக்கு போய் பொருட்களை வந்து கொள்வனவு செய்ய போறீங்க. அது என்ன பொருளா இருக்கட்டும். ஸோ நீங்க கொள்வனவு செய்ய போறீங்க. இவன் ஒரு ஃபுட் சிட்டியோ ஷாப்பிங் மாலோ அல்லது எங்கேயும் நீங்க போய்க்கல வந்து ஜஸ்ட் ஒரு பொருளை நீங்க கொள்வனவு செய்யக்கல வந்து உங்களுக்கு இஷ்டப்பட்டு விருப்பப்பட்டு போய் செய்யற ஒரு விஷயமா அது இருக்கும் அந்த டே. சில பேர் வந்து கிழமைக்கு கிழமை, சில பேர் வந்து எஸ். ஸோ சில பேர் வந்து மந்த்துக்கு ஒருக்கா அப்படி ஒரு ஃபேஷன்ல வந்து செய்வீங்க. சோ அதே மாதிரி நீங்க ஒரு கிளம்பு ஷாப்புக்கு போனீங்கன்னு சொல்லிச்சோன்னா, அப்ப எல்லாருமே வந்து ஷாப்பிங் கூட போய் பண்ற இடம்னு சொல்லிச்சோன்னா கிளம்பு, இல்லாட்டி ஒரு சிட்டி, உங்களோட சிட்டி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லிச்சோன்னா கேண்டியா இருந்தா கேண்டி, ஜெஃப்னா இருந்தா ஜெஃப்னா, வாட் எவர். ஸோ அதுல வந்து போயிட்டீங்கன்னு சொல்லிச்சோன்னா உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் பிரச்சனை வந்து கூட. கிளம்பு சைட் நீங்க போனீங்கன்னு சொல்லிச்சோன்னா இப்ப நிறையவே ஷாப்பிங் மால்ஸ் வந்து ஸ்ட்ரீட்டுக்கு ஸ்ட்ரீட் ஓபன் பண்ணி இருக்கிறாங்க. லைக் ஒன் கோல்ஃபேஸ் மால், ஆல்சோ லாஸ்டா வந்து ஒரு ஷாப்பிங் மால் ஒன்று திறந்தாங்க. அதுக்கு என்ன நேம்? கலம்பு சைட்ல இருக்கிறார்கள். ஹவலாக் சிட்டி மால். வெரி குட். சோ ஹவலாக் சிட்டி மால் அப்படியான ஒரு ஷாப்பிங் மால்ஸுக்கு நீங்க போனீங்கன்னு சொல்லி சொன்னா அங்க வந்து நார்மலாவே வந்து இங்கிலீஷ் வந்து அங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு மெயின்டைன் பண்ற ஒரு லாங்குவேஜா இருக்க போகுது. இங்கிலீஷ்ன்றது வந்து ஒரு லாங்குவேஜ் என்று பாக்கல வந்து வெளிநாட்டு ஆக்களுக்கும் வந்து இங்கிலீஷ் தெரிய போகுது, இங்க இருக்கிற ஆக்களுக்கும் அது ஒரு செகண்ட் லாங்குவேஜ். ஸோ தே மஸ்ட் டு
நோ அபவுட் தட். இப்ப நீங்க இந்த கிளாஸுக்கு வந்து இங்கிலீஷ் படிக்க போறேன்னு வந்திருக்கிற மாதிரி சைனீஸ் ஆக்களா இருக்கட்டும், மற்றது ஃபாரினர்ஸ் அப் கண்ட்ரி சைட்டா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து இங்கிலீஷ்ன்றது வந்து ஒரு மெயின் லாங்குவேஜ், ஒரு இன்டர்நேஷனல் லாங்குவேஜா இருக்கிறபடியா அதை வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு வந்து ஒரு சுகமான லாங்குவேஜ். ஸோ அவங்க அதை படிக்கிறாங்க, அதை இங்க வந்து பிரயோகிக்கிறாங்க. இங்க இல்லை, அதை இங்க ஸ்டில். அப்ப ஒரு ஆட்கள் ஒரு கண்ட்ரியை விட்டு லீவாக போயினோம்னு சொல்லி சொன்னா ஏர்போர்ட்ல தொடங்க போற கன்வர்சேஷன் வந்து ஸ்டில் அவங்கள வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி விடுவாங்க. அவங்க போய் இருக்கிற வேலை இடமா இருக்கட்டும் சரி, ஹோமா இருக்கட்டும் சரி, வாட் எவர், அவங்க போற எல்லா இடமுமே வந்து இங்கிலீஷ் வந்து பெருசா வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது. என்ன சொல்லிச்சுன்னா தமிழ் அது உங்களோட மதர் டங், அதாவது தாய்மொழி. அதை நீங்க எப்பயுமே மறக்கவும் மேலாது, விட்டு கொடுக்கவும் மேலாது. அப்ப அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அது. ஆனா உங்களோட கண்ட்ரிக்குள்ள அது ஓகே. சோ அப் கண்ட்ரி நீங்க போறீங்க, ஒரு ஒரு மற்ற ஒரு கலாச்சாரம், மற்ற ஒரு கல்ச்சரை வந்து நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறீங்கன்னு சொல்லி சொன்னா யூ மஸ்ட் நோ அபவுட் தி திங் லைக் இங்கிலீஷ் லாங்குவேஜ். அந்த இடத்துல உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ்ன்றது வந்து மஸ்ட். சோ அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல வந்து நீங்க, நான் உங்களுக்கு சொன்னா உங்களை கதைக்க பழக்க போறேன், ரைட்? உங்களை கதைக்க பழக்க போறேன், அதாவது வந்து விச் மீன்ஸ் போக போக உங்களுக்கு தெரியும் நான் உங்களை கதைக்க விடுவேன்னு சொல்லி. இன்றைக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பீக்கிங் கிளாஸ் மாதிரி இருக்க போகுது. லைட்டா வந்து உங்களுக்கு ஸ்பீக்கிங் கிளாஸ் நான் திஸ் தட்டை பற்றி நான் சொல்லி தர போறேன். அதுக்கு முதல் நாங்க படிக்க போற கண்டென்ட் சொல்லி சொன்னா ஷாப்பிங். இப்ப நீங்க ஒரு ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஷாப்பிங் மாலுக்கு போறீங்க, எப்படி நீங்க ஒரு ஷாப்பிங்ல வந்து ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் ட்ரெஸ் கோனர் தான். ஸோ ட்ரெஸ் எப்படி நீங்க அவங்கள்ட்ட கேட்டு வாங்க போறீங்க. சோ இந்த விஷயத்த வந்து இந்த இடத்துல இந்த ஒரு பாடமா நீங்க எடுத்துக்கொள்ளாம நாளைக்கு நீங்க வெளிக்கிட்டு இதுக்காண்டிய லைக் இந்த நாங்க 5வது கிளாஸ் படிச்சு முடிச்சிட்டோம்ன்ற ஒரு சாட்டிஸ்பாக்சனுக்கு இதுக்காண்டியே நீங்க வெளிக்கிட்டு போங்க ஷாப்பிங் மாலுக்கு போய். நீங்க வாங்குறீங்களோ இல்லையோ, இல்ல இங்கிலீஷை வந்து அவங்களுக்கு பிரயோகிச்சு பாருங்க. பிகாஸ் இப்ப நீங்க ஒன் கால் ஃபேஸ் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஹவலோக் சிட்டி மால் எடுத்துக்கொண்டாலும் சரி, அங்க வந்து கூட இங்கிலீஷ் தெரிஞ்சாக்கள் தான் நிக்க போயினும், என்னது ஷாப் கீப்பர்ஸா நிக்க போயினும். சோ பிகாஸ் ஆஃப் த ஃபாரினர்ஸ், அது வந்து ஃபாரினர்ஸுக்காகவே வந்து கூட திறக்கப்பட்ட ஷாப்பிங் மால்ஸ் தான் அது. சோ அது கொஞ்சம் சரியான பிக் லெவல்ல வந்து இருக்கிற ஒரு ஷாப்பிங் மால். சோ இதுக்காண்டியே நீங்க என்ன ஏதாவது ஒரு திங்ஸை வந்து நீங்க வாங்க போறீங்கன்றதை விட நான் இங்கிலீஷ் கதைச்சு பிராக்டிஸ் பண்ண பார்க்க போறேன் என்ற ரீதியில நீங்க அங்க போய் இன்றைக்கு நீங்க படிச்சதை வந்து அங்க பிரயோகிச்சு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னாலே 100% சக்சஸ். நீங்க கதைச்சிட்டீங்க மற்றாக்களோட இங்கிலீஷ்ல. சோ பழகுறதுன்னு சொல்லி சொன்னா எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் பழகுறதுன்னு இல்ல. சோ டே 5ல இருந்து நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் தரப்போறேன். என்னது ஹவு டு மூவ் டு அதர்ஸ், ரைட்? எப்படி நாங்க நார்மலா உங்களுக்கு மை செல்ஃப் தெரியும். சோ இப்ப நாங்க கொஞ்சம் படிச்சது வந்து கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் எல்லாமே முடிச்சுட்டு 24 கிளாஸ்க்கு பிறகுதான் நாங்க கதைப்போம்னு சொல்லி சொன்னா அது நடக்காத ஒரு விஷயம். வி கான், ரைட்? சோ இண்டையில இருந்து இந்த கிளாஸ்ல இருந்து ஸ்லைட்ஸ் படிச்சதுக்கு பிறகு அதாவது வந்து இன்னைக்கு 10 மணிக்கு பிறகு 10:30க்கு பிறகு உங்களுக்கு ஒரு தோடு ஒன்று வரணும். என்ன இல்லை, நான் ஷாப்பிங் மாலுக்கு போனா இங்கிலீஷ்ல கதைக்கணும். ஈவன் எனக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு மிஸ் தந்து அந்த வெக்காபுலரியை வச்சு நான் கதைக்கணும் என்ற ஒரு மைண்ட் செட்டை வந்து மனதுல பிக்ஸ் பண்ணி கொள்ளணும். சோ அந்த வகையில so today we are going to study about the thing like shopping. கீழே பாருங்க ஒரு வசனம் ஒன்று இருக்குது. For some shopping is an art. சில பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஷாப்பிங் இஸ் அன் ஆர்ட். அதாவது வந்து சில பேர் இருக்கிறாங்க நல்லாவே வந்து ட்ரெஸ் செலக்ட் பண்ணுவாங்க. ஈவன் ஒரு ஜீன்ஸா இருக்கட்டும், டிஷர்ட்டா இருக்கட்டும், என்ன கலர் டிஷர்ட்டுக்கு என்ன கலர் ஜீன்ஸ், அதே மாதிரி என்ன கலர் பிளவுஸுக்கு என்ன கலர் சாரி, என்ன கலர் பிளவுஸுக்கு என்ன கலர் ஸ்கர்ட், என்ன கலர் ஜீன்ஸ். அது வந்து இட்ஸ் அ ஃபேஷன். அதாவது அந்த விஷயத்திலேயே ஊறி இருக்கிறாங்க. அது ஒரு ஒரு ஃபேஷன், ஒரு ஆர்டா, ஒரு என்னன்னு சொல்ற ஷாப்பிங் ஒரு ஹாபி எடுக்கிறாங்களுக்கு வந்து எஸ் அது ஒரு ஆர்ட். இதுக்கு இது இருந்தா தான் மச்சா இருக்கும். அதாவது வந்து நிறைய பேர் வந்து வெளிக்கிட்டு போய்க்கல வந்து அவங்களுக்கு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸே அவங்களை அட்ராக்ட் பண்ண வைக்கும். சோ இதுக்கு இதுதான் சொல்லி செலக்ட் பண்றது வந்து அது எல்லாராலையுமே இயலாது. பட் அந்த விஷயத்த நீங்க கவனிச்சு பாருங்க. இப்ப நார்மலா ஒரு மச்சிங்கா வந்து செலக்ட் பண்றதுன்றது கூட ஒரு கலை. அதாவது ஷாப்பிங் செய்யறது கூட ஒரு கலை. லைக் நாங்க நார்மலா போறோம், இதுதான் வேணுமெண்ட் எடுத்துட்டு வர்றது வந்து ஷாப்பிங் இல்ல. போய் எங்களுக்கு இப்ப என்ன கலர்ஸ் வேணுமெண்ட் நாங்க கேட்கிறோம். அந்த கலர்ஸ்லயே நிறைய வெரைட்டியான கலர்ஸ் இருக்கு. ப்ளூன்னு சொல்லி சொன்னாலே ப்ளூல நிறைய ப்ளூ இருக்க போகுது. அதுல எக்ஸ்பெஷலி கொஞ்சம் தடுத்து அதுல என்ன கொஞ்சம் தடுத்து அதுல ஒன்றை வந்து செலக்ட் பண்ண போறாங்க மச்சிங்கான இன்னொன்றோட. சோ ஷாப்பிங் அண்ட் ஆர்ட்ஸ் அதுதான் நாங்க சொல்ல போறோம். For some சில பேருக்கு ஷாப்பிங் இஸ் அன் ஆர்ட். For others it's a sport.
ஸ்போர்ட்ஸ் சொல்லி சொன்னா என்னது, லைக் அவங்க போறது அதை எடுக்கிறது வாருது டக்குன்னு முடிகிற செயல் மாதிரி ஸ்போர்ட். ஆனா ஷாப்பிங் இஸ் ஆன் ஆர்ட்ன்னு இருக்கிறார்களுக்கு அது ஒரு கலை. ஷாப்பிங் பண்றது ஒரு ஹாபி, அது ஒரு விருப்பம். கடைக்கு போய் நாங்க ஷாப்பிங் பண்றதுன்றது ஒரு விருப்பமா இருக்க போகுது, ஆல்சோ அது ஒரு ஆர்ட்டா இருக்க போகுது. ஸோ அந்த வசனம் வந்து அதைத்தான் சொல்றது என்னது, for some shopping is an art, for others it's a sport. ஸோ அந்த வகையில பாருங்க வெக்காபுலரி, அதாவது மெயின் கீ வெக்காபுலரி, அதாவது ஃப்ரேசஸா வர்ற வெக்காபுலரி நான் சொல்றேன். குட் ஓ மே ஐ ஹெல்ப் யூ. நீங்க என்னட்ட கேட்கலாம் ஏன் குட் வந்தது ஏன் மே வந்ததுன்னு சொல்லி. எஸ் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி அபவுட் அதாவது கிளாஸஸ், நெக்ஸ்ட் கிளாஸஸ். குட் ஏன் நாங்க யூஸ் பண்ணுவோம், மே நான் யூஸ் பண்ணுவோம் என்று படிக்கிறதோட நாங்க ப்ரீவியஸ் கிளாஸ்ல ஆல்ரெடி குட் மேயை பற்றி படிச்சிருக்கிறோம். எனக்கு சொல்லுங்க பாப்போம், எந்த சந்தர்ப்பத்துல நாங்க படிச்சிருக்கிறோம் குட் அண்ட் மே? எத்தனையாவது கிளாஸ்ல நாங்க படிச்சிருக்கிறோம் when we studied? Sorry, permission கேட்க போகலாம். yes, very good. Permission request நாங்க படிக்கல. very good good may நாங்க யூஸ் பண்றது வந்து request and orders and permission கேட்கல வந்து we have to use the things good or may, right? So very good. So could or may I help you? உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா? இது ஆஸ் அ கஸ்டமர் அங்க நிக்கிறாக்களாயும் இருக்கட்டும் சரி, இங்க இருக்கிற அதாவது வாங்க போற கன்சியூமரா இருக்கட்டும், அவங்க கேட்கிற கேள்வி மே ஐ ஹெல்ப் யூ, நான் உங்களுக்கு எப்படி உதவுவது? மே ஐ ஹெல்ப் யூ அல்லது நான் உங்களுக்கு உதவலாமா? குட் ஐ ஹெல்ப் யூ, நான் உங்களுக்கு உதவலாமா? குட் ஐ ரைட் ஆன், இதை நான் போட்டு பார்க்கலாமா? ஒரு சட்டையை நாங்க எடுத்துட்டோம் அல்லாடி ஒரு ட்ரெஸ்ஸை நாங்க எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா இதை நான் ஃபிட் ஆன் பண்ணி பார்க்கலாமான்னு தமிழ்ல கேட்கல. இங்கிலீஷ்ல நாங்க அப்படி ஒரு ப்ரொஃபஷனலா குட் ஐ ட்ரை இட் ஆன், குட் ஐ ரை இட் ஆன், ஹவு டஸ் இட் ஃபிட், இது எப்படி இருக்குது எனக்கு? ஹவு டஸ் இட் ஃபிட், இது எனக்கு எப்படி இருக்குது? ஃபிட்டா இருக்குதா இல்லாட்டி பெருசா இருக்குதா இல்லாட்டி சின்னனா இருக்குதா? ஏதாவது சொல்லுங்க. ஹவு டஸ் இட் ஃபிட். ஹவு வுட் லைக் டு பே, how would you like to pay? என்னத்துல நீங்க பே பண்ண போறீங்க? சோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, கார்ட் இருக்குது, கேஷ் இருக்குது, என்னத்துல நீங்க பே பண்ண போறீங்க? ஐ எம் லுக்கிங் ஃபார், நீங்க அதுக்குள்ள போக போறீங்க, கடைக்குள்ள போக போறீங்க, என்டர் ஆக போறீங்க. சோ நீங்க என்ன பாக்குறீங்க சொல்லி கேட்பாங்க. நார்மலா கடைக்குள்ள போனோன்னு என்ன பாக்குறீங்க மிஸ் அல்லது என்ன பாக்குறீங்க சார் கேட்கல. நீங்க சொல்ல போறீங்க என்னத்தை நினைச்சு கொண்டு போனீங்களோ, ஐ வாண்ட் டு பிக் ப்ளூ கலர் டிஷர்ட் ஆர் சம்திங். சோ ஐ எம் லுக்கிங் ஃபார் ப்ளூ கலர் டிஷர்ட், நான் ப்ளூ கலர் டிஷர்ட் பாக்குறேன், தேடுறேன். சோ அதுக்கு அவங்க அடுத்ததா வந்து ஹெல்ப் பண்ண போறாங்க. ஐ ப்ரிஃபர்ன்னு சொல்லி சொன்னா முன்னுரிமை, அதாவது வந்து ப்ரியாரிட்டி, ப்ரிஃபர். நான் இந்த ரெண்டுலயும் ஒன்றை நான் எடுக்கிறேன். ஐ ப்ரிஃபர் திஸ் ஒன் சொல்லி சொன்னா நான் இந்த விஷயத்த வந்து முன்னுரிமை படுத்துறேன் என்ற ரீதியில வரப்போகுது. இது வந்து எஸ் ஒரு கீ வெகாபுலரி. சோ இதை எழுதி வச்சுக்கொள்ளுங்க, இந்த மீனிங் தெரியலன்னு சொல்லி சொன்னா. சோ வேர்ட்ஸ், இன்னைக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நான் ஷாப்பிங்ல வந்து டெக்ஸ்டைல் ஷாப்பிங், அதாவது டெக்ஸ்டைல் ஒன்றுக்கு போய் நீங்க ஷாப் பண்ணீங்களா எப்படி உங்களுக்கு ஒரு கன்வர்சேஷன் இருக்க போகுது. கஸ்டமர், நீங்க கஸ்டமரா இருந்தாலும் சரி கன்சியூமரா இருந்தாலும் சரி, எப்படி உங்களோட கன்வர்சேஷன் இருக்க போகுதுன்றதை தான் படிக்க போறோம், பார்க்க போறோம். ஸோ அந்த வகையில சேஞ்சிங் ரூம் ஆஃப் ஃபிட் ரூம், அதாவது ட்ரெஸ்ஸை நாங்க மாத்தி பாக்குற அந்த இடத்தை, அந்த சின்ன ஹார்ட் போர்டா ஒரு ரூம் மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை நாங்க சொல்லுவோம் சேஞ்சிங் ரூம்ஸ் ஓ ஃபிட் ஆன் ரூம். ஸோ இனி நீங்க கடைக்கு போனா, நான் சொன்ன மாதிரி நீங்க கடைக்கு போனா, இப்ப வந்து சின்ன கடையில பெரிய கடை எல்லா கடையிலயும் வந்து ஃபிட் ஆன் ரூம் இருக்கும். சோ நீங்க கேட்க போறீங்கன்னு சொல்லி சொன்னா இங்கிலீஷை பயன்படுத்தி கேட்கலாம், வேர் இஸ் த ஃபிட் ஆன் ரூம், எங்க ஃபிட் ஆன் ரூம் இருக்குது. ஸோ சைஸ்லயும் வந்து நிறைய சைசஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஸ்மால் சொன்னா நல்ல சின்ன, ஸ்மால், மீடியம், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ், யூஸ்ட் வித் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட். சோ ஒவ்வொருக்கும் ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது, அதை வச்சு நாங்க ஒவ்வொரு சைஸா பிரிச்சிருக்கிறோம். அப்படி பிரிக்கல வந்து வந்ததுதான் இந்த சைஸ். சோ மெஷர்மெண்ட்ஸ் யூஸ்ட் வித் ஸ்பெசிபிக் மெஷர்மெண்ட்ஸ் ஃபார் ட்ரவுசர்ஸ், ஷூட்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா. சோ ட்ரவுசர், ஷூட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராவான மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. ஷாப் அசிஸ்டன்ட், அதாவது வந்து ஷாப்ல வேலை செய்யறாக்கள், ட்ரவுசர்ஸ் ஆர் ஜீன்ஸ், பேண்ட்ஸ். சோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெயிஸ்ட் சொல்லி சொன்னா இடுப்பு, வெயிஸ்ட் சொல்லி சொன்னா இடுப்பு. கிரெடிட் கார்ட்ஸ் சொல்லி சொன்னா கடன் அட்டைகள், ரைட்? கிரெடிட் கார்ட்ஸ் நார்மலா நாங்க பயன்படுத்துற கார்ட்ஸ், டெபிட் கார்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ், வாட் எவர். சோ இது வந்து வேர்ட்ஸ். சோ அந்த வகையில பாருங்க, ஃபைண்டிங் த
இது வந்து ஒரு சின்ன கன்வர்சேஷன் வித் ஷாப்கீப்பர்ஸ், ரைட்? ஃபைண்டிங் த ரைட் சைஸ். இந்த கன்வர்சேஷன் முழுக்க முழுக்க எதை காட்டுதுன்னு சொல்லிச்சோன்னா, நாங்க இப்ப கடைக்கு போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துட்டோம், எங்களுக்கு தேவையான ஒரு சைஸை நாங்க அங்க கேட்டு வாங்க போறோம். சோ ஷாப்கீப்பர் சொல்லி சொன்னா ஷாப்பில வேலை செய்யறார்கள். கஸ்டியூமர்ஸ் சொல்லி சொன்னா நாங்க போட்டு பாக்குறார்கள். கொஸ்டியூம் சொல்லி உடுப்பத்தான் நாங்க சொல்லுவோம். சோ கொஸ்டியூம் உடுப்பு, கொஸ்டியூமர்ஸ் உடுப்ப போட்டு பாக்குறார்கள். சரி, சோ அந்த வகையில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஃபர்ஸ்ட் ஒன், வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார்? வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார்? என்ன நீங்க பாக்குறீங்க, நீங்க கடைக்கு போறீங்க. சோ ஃபர்ஸ்ட் கன்வர்சேஷன் ஃப்ரம் தெம். அவங்களாவே வந்து ஃபர்ஸ்ட் கன்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார்? So you have to answer the question like this: I am looking for blue color t-shirt. Or if you are a girl, you can ask them, I am looking for a blue color sari or something else, blue color frock. So என்ன வேணும் என்று கேட்கலாம். வந்து what are you looking for? என்ன பார்க்கறீங்க? I am looking for blue color shalwar. So அதுல வந்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை இதுல நீங்க போட்டுக்கொள்ளுவீங்க. So from tomorrow இதை நீங்க ஒரு சின்ன கடையா இருந்தாலும் சரி, பெரிய கடையா இருந்தாலும் சரி, இதை பிரயோகிச்சு பாருங்க. அதுதான் என்ன நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்றது. Do you want to try it on? இதை நீங்க போட்டு பார்க்க போறீங்களா? Do you want to try it on? Could I try this on? Could I write this on? So அவங்க கேட்கல, நீங்க திருப்பி கேள்வி கேட்கலாம். இது நீங்க போட்டு பார்க்க போறீங்கன்னு சொல்லிச்சுன்னா, போட்டு பார்க்கலாமா, அதாவது உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம் சம்திங் இருக்குதா, சோ போட்டு பார்க்கலாமா? Could I try on? Could I try this on? இதை நான் போட்டு பார்க்கலாமா? What size are you? What size are you? உங்களோட சைஸ் என்ன? Do you have this size in extra small? So அங்கால அந்த டேஷ் போட்டுக்கிறதுல உங்களோட சைஸை நீங்க போட்டீங்கன்னா சரி. Do you have this in size extra small? Extra smallல இது இருக்குதா? What size do you take? So உங்களுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா சைஸ்ன்னு சொல்றீங்க, ஆனா கையில நீங்க என்ன சைஸ் எடுத்து வச்சிருக்கிறீங்க? I take 10. 10 எக்ஸ்ட்ரா ஸ்மால்ல வந்து 10 என்ற ஒரு நம்பரை சொல்லி I take 10. It's over there. So இது 10. அதாவது வந்து நீங்க கையில என்ன சைஸ் எடுத்து வச்சிருக்கீங்கன்னு கேட்கல. I take 10. நான் 10வது சைஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். அதோட where is the fitting room? எங்க அந்த ட்ரெஸ்ஸை நாங்க ஃபிட் பண்ணி பாக்குற ரூம் எங்க இருக்குது? வேர் இஸ் த ஃபிட்டிங் ரூம்? எங்க இருக்குதுன்னு நாங்க நார்மலா கேக்குறோம் நாங்க கடையில. சோ இதுல கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே வந்து கேட்டிருப்பீங்க, எங்க கடையில ஃபிட்டிங் ரூம் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. சோ அதை வந்து வித்தியாசமா நீங்க நாளைக்கு கேளுங்க. நாளையில இருந்து வேர் இஸ் த ஃபிட்டிங் ரூம்? இட்ஸ் ஓவர் தேர் சொல்லி அந்த மேல இருக்குது, கையை காட்டி சொல்லுவாங்க அவங்க, எங்க அந்த மேல இருக்குது, இட்ஸ் ஓவர் தேர் மேல இருக்குது. அல்லாட்டி அட் த ரைட் கார்னர். போய் நீங்க வலது பக்கம் திரும்பினீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த கார்னர்ல இருக்குது, ரைட் கார்னர், அட் த ரைட் கார்னர். So next one, have you got this? So நீங்க எடுத்துட்டீங்க ஒரு வேற ஒரு சைஸ், மீடியம் சைஸ்ல எடுத்துட்டீங்கன்னு வைப்போம். So have you got this in a smaller or larger size? அதாவது அதை விட குறைய சைஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லி சொன்னா இதை விட குறைய சைஸ்ன்னு சொல்லலாம். Have you got this in a smaller size? இதுல உங்களுக்கு சின்ன சைஸ், இதை விட சின்ன சைஸ் இருக்குதா? அல்லாட்டி could you measure my neck or waist? So neck அல்லாட்டி waist எனக்கு அளந்து அதுக்கான உடுப்பை வந்து எனக்கு எடுத்து தர முடியுமா? So போட்டு பார்த்ததுக்கு பிறகு கேட்கிற கேள்வி, is that a good fit? எனக்கு நல்லா இருக்குதா? Is that a good fit? It's a little too small or small big. So அதாவது வந்து இது கொஞ்சம் சின்னனா இருக்கு, அது கொஞ்சம் பெருசா இருக்கு. நாங்க இதெல்லாம் கதைக்கிற விஷயம் தான், நான் இங்கிலீஷ்ல சொல்றேன் அவ்வளவுதான். It's just right. நல்லா இருக்குது. It's just right. It doesn't fit. It doesn't fit. இது உங்களுக்கு ஃபிட்டே ஆகல, இது உங்களுக்கு ஷூட்டே ஆகல, நல்லாவே இல்லைன்னு சொல்லிக்கல. It doesn't fit. எங்கால பாருங்களா கடைசியா இருக்கிறது லாஸ்ட் ஒன். Yes, we have. Oh, sorry, not available at the moment. அதாவது have you got these in smaller or larger size? இதை விட சின்ன சைஸ் அல்லாட்டி இதை விட பெரிய சைஸ் இருக்குதா கேட்கல. வந்து அதுக்கான ஆன்சர் yes we have. உங்கள்கிட்ட இருக்குது. இல்லைன்னு சொல்லிச்சுன்னா sorry, not available at the moment. இந்த மொமெண்ட்ல அது இல்ல, sorry. சோ அதைத்தான் ஷாப்கீப்பர், கன்சியூமர் அல்லாட்டி கஸ்டமர், இல்லாட்டி கஸ்டமர் சொல்லலாம், இல்லாட்டி கன்சியூமர் சொல்லலாம், இல்லாட்டி கஸ்டியூமர் சொல்லலாம். 3 பேரும் சொல்லலாம் அந்த பொருட்களை வந்து கொள்வனவு செய்யற ஆக்களை.
சோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார் an எக்ஸாம்பிள், நீங்க எந்த கடைக்கு போனீங்கன்னு சொல்லி சொன்னாலும் ஒரு 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 தேவை நிமித்தம் நீங்க உடுப்பு எடுக்க போறீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு 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 ஸ்மால் வெக்காபுலரியில போட்டு ஒரு சின்ன கன்வர்சேஷன் ஃபைண்டிங் த ரைட் சைஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம அப்படித்தான் இருக்க போது மேக்கிங் எ சாய்ஸ். சாய்ஸும் வந்து எல்லாருக்குமே இருக்கிற விஷயம். அதாவது வந்து இப்ப நான் முதலே சொன்ன மாதிரி 3 ப்ளூ எடுத்துட்டோம். அந்த 3 ப்ளூவிலேயும் ஏதாவது ஒரு ப்ளூவை நாங்க செலக்ட் பண்ண போறோம். அந்த 3ல ஏதாவது வந்து செலக்ட் பண்ற கட்டாயம் எங்கள்கிட்ட இருக்குது. அதைத்தான் நாங்க சாய்ஸ்ன்னு சொல்லுவோம். எங்களுக்கு விருப்பமான ஒன்று அதுக்குள்ள செலக்ட் பண்றது. சோ அதுக்கு ஷாப்கீப்பர் கஸ்டமர் என்னென்ன ஒரு கன்வர்சேஷன் செய்வாங்கன்னு சொல்லி பார்த்தா, நீங்க அதை போட்டு பார்த்துட்டீங்க. நீங்க ஒரு ட்ரெஸ் வாங்கி ஆல்ரெடி போட்டு பார்த்துட்டீங்க. அந்த போட்டு பார்த்ததுக்கு வந்து ஷாப்கீப்பர் கேட்கிறார், ஹவு டு தே ஃபீல்? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த ட்ரெஸ்ஸை போட்டோன்னா எப்படி ஃபீல் பண்றீங்க? அது நல்லமான்னு கேட்பாங்களே. ஹவு டு தே ஹவு டு தே ஃபீல்? டு தே ஃபீல் கம்ஃபர்டபுள்? அவங்க வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்களா? சில ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, உங்களுக்கே தெரியும், போட்டா வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும், ரைட்? சோ அவ்வளவு சாஃப்ட்னஸா மற்ற கம்ஃபர்டபுளா இருக்கும். சோ அதை அவங்க கேட்பாங்க, டு தே ஃபீல் கம்ஃபர்டபுள்? இட் சூட்ஸ் யூ. சோ இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு உண்மையாவே அந்த ட்ரெஸ் கம்ஃபர்டபுளா இருந்தா யூ ஹாவ் டு ஆன்சர் த கொஸ்டின் லைக் திஸ், இட்ஸ் ரியலி கம்ஃபர்டபுள். உண்மையாவே நல்ல கம்ஃபர்டபுளா இருக்குது. சோ இது உண்மையாவே வந்து நல்ல சாஃப்டா கம்ஃபர்டபுளா இருக்குதுன்னு சொல்லி சொன்னா அதுக்கான ஆன்சர் நீங்க சொல்லுவீங்க, இட்ஸ் ரியலி கம்ஃபர்டபுள். சோ ஆஃப்டர் தட் தே செட் இட் சூட்ஸ் யூ. இது நல்லாவே உங்களுக்கு பொருந்தது, இந்த உடுப்பு இது நல்லா இருக்குது, இது உங்களுக்கு இட் சூட்ஸ் யூ, இது வந்து நல்லாவே உங்களுக்கு பொருந்தது. சோ நெக்ஸ்ட் ஒன், எஸ் வி ஹாவ் காட் வி அப்போஸ்ட்ரோஃபி விஇ ன்னு சொல்லி சொன்னா அதை நாங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கல. வி ஹாவ் got only this color. Is this the only color you have got? அதாவது ஏதாவது ஒரு வித்தியாசமான கலர்ல நீங்க திருப்பி கேட்டுட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவங்க சொல்றாங்க, இல்ல எங்கள்கிட்ட வந்து இந்த கலர் மட்டும்தான் இருக்குது. எஸ் we have got only this color. இல்லைன்னு சொல்லிச்சோன்னா அதுல வேற கலர்ஸ் இருக்குன்னு சொல்லிச்சோன்னா அவங்க என்ன ஆன்சர் பண்ணுவாங்க, we have got in different colors like red, blue, yellow or something. So அதைத்தான் ரெண்டாவது சொல்லுது. மூன்றாவது, what do you think of these? சோ எல்லாம் திருப்பி போட்டு பாக்கைகள் என்ன திருப்பி கேட்பாங்க, என்னண்டு இதை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க, இது ஓகேவா, இது என்னன்னு உங்களுக்கு தோணுது, அதுக்கான ஆன்சர் நீங்க எப்படி சொல்லுவீங்க, ஐ லைக் இட் ஓ ஐ டோன்ட் லைக் இட். எனக்கு பிடிச்சிருக்குது அல்லாட்டி எனக்கு பிடிக்கல. ஐ லைக் இட்ஸ் கலர், எனக்கு அந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு, ட்ரெஸ் பிடிக்கல, அந்த கலர் பிடிச்சிருக்கு. மூன்றாவது, முதலாவது எனக்கு பிடிச்சிருக்குது, ரெண்டாவது பிடிக்கல, மூன்றாவது ஐ லைக் இட்ஸ் கலர், அந்த கலர் நல்லா இருக்கு, அது எனக்கு பிடிச்சிருக்குது. So next one அவங்க கேட்க போறாங்க, these are made of cotton or fabric. இது மெட்டீரியல்ஸ் நாங்க சொல்லுவோம், காட்டன்ன்றது ஒரு மெட்டீரியல், ஃபேப்ரிக்ன்றது ஒரு மெட்டீரியல். சோ என்னத்தால மேட் பண்ணிருக்கு, காட்டனா ஃபேப்ரிக்கா, ரைட்? சோ what are these made of? நாங்க ஹேர்ட்டம்னு சொல்லி சொன்னா இதுல என்னத்தால செய்யுது, அதாவது நார்மலா சாரீஸுக்கு கேர்ள்ஸுக்கு தெரியும், சாரீஸ்ல வந்து நாங்க சூஸ் பண்ணிக்க சாரி இது காட்டன் சாரியா இல்லாட்டி சில்க் சாரியான்னு சொல்லி கேட்போம். அப்ப what are these made of? என்னத்தால மேட் பண்ணி இருக்குது அன்றைக்குலாம் அவங்க சொல்லுவாங்க காட்டன் or ஃபேப்ரிக் or something. சோ அதுக்கு பிறகு ரெண்டு விஷயம் இருக்குது. என்னது, ஒன்று சில உடுப்பு வந்து நாங்க திருப்பி வாஷ் பண்ணலாம், சிலதுகள் வந்து வாஷ் பண்ண இயலாது, அது மிஷின்ல தான் கட்டாயம், அதாவது ரை கிளீனிங்க்கு தான் கட்டாயம் கொடுக்க வேண்டி இருக்கும். சோ are these washable? இதை நாங்க கழுவி பாவிக்கலாமா, are these washable? சில ஸ்வெட்டர்ஸ் இருக்குது, அதே மாதிரி சில ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, அதை நாங்க ரெகுலரா என்ன செய்யலாம், அது வாஷ் பண்ணி பாவிக்கிறார். சோ are these washable? You can wash both ways. சொன்ன மாதிரி பாருங்க, நீங்க ரெண்டு வகையிலையுமே வந்து வாஷ் பண்ணலாம். ஒன்று வந்து நீங்க நார்மலாவே உடுப்பு துவைக்கிற மாதிரி துவைக்கலாம், ரெண்டாவது ட்ரை கிளீனுக்கும் கொடுக்கலாம். நோ, they have to be dry clean. சோ கடைசியா உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிட்டு எல்லாமே ஷூட் ஆயிட்டு, முதலாவது வந்து என்னது ரைட் சைஸ் எடுத்துட்டீங்க, அதை சாய்ஸ் பண்ணி எடுத்துட்டீங்க, then I will take it practice. கடைசியா எஸ் நான் இதை எடுத்துக்கொள்றேன், பேக் பண்ணுங்க சொல்ல போறீங்க. சோ அதே மாதிரி தான் ஒரு கன்வர்சேஷன் அசிஸ்டன்ட்டுக்கும் கஸ்டமருக்கும் வந்து இருக்க போது பாருங்க. இப்ப நான் சொன்னதை வந்து ஒரு கன்வர்சேஷனா வந்து வந்திருக்கிறேன். மே ஐ ஹெல்ப் யூ? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா? மே ஐ ஹெல்ப் யூ? Customer, yes, I am looking for a sweater. May I help you? Yes, I'm looking for a sweater. Once again, shopkeeper asked them, what size are you?
I am an extra large. I am an extra large. Would you like a plain sweater or something else? உங்களுக்கு plain sweater மாதிரி வேணுமா இல்லைன்னு சொல்லி சொன்னா வேற ஏதாவது டிசைன் நீங்க மனசுல வச்சிருக்கீங்களா? I am looking for a plain blue sweater. So அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. ஒன்று பிளெயினா இருக்கணும் ஸ்வெட்டர், ரெண்டாவது ப்ளூ கலர்ல இருக்கணும். How about this one? இது எப்படி இருக்குது? ஒன்னு எடுத்து காட்டிட்டு இது எப்படி இருக்குது? Yes, that's nice. Could I try it on? நல்லா இருக்குது. அதை நான் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? Certainly. Certainly என்று சொல்லி சொன்னா நிச்சயமாக. So certainly vocabulary எழுதி வைங்க. Certainly என்று சொல்லி சொன்னா நிச்சயமாக. The changing rooms are over there. மேலே இருக்குது. அங்க கையை காட்டி சொல்லுவார். யா, உண்மையா நிச்சயமா நீங்க இதை போட்டு பார்க்கலாம். மேலே இருக்குது ஃபிட் ஆன் ரூம்னு சொல்றாரு. தேங்க்யூ. ஸோ அவங்க தேங்க்யூ சொல்லிட்டு அங்க போறாங்க, சேஞ்சிங் ரூமுக்கு போறாங்க, ஸ்வெட்டரை வியா பண்றது. ஹவு டஸ் இட் ஃபிட்? இது ஃபிட்டா இருக்குதா, நல்லா இருக்குதா? இட்ஸ் டூ லார்ஜ். டு யூ ஹேவ் அ லார்ஜ்? சரியான பெருசா இருக்குது. இதை விட சின்ன இருக்கா உங்கள்ட்ட? எஸ், ஹியர் ஆர் யூ. சாரி, ஹியர் யூ ஆர். இந்த இருக்குதுன்னு சொல்லி காட்ட போறாரு. Would you like it, try it on to see if it fit? No, that's okay. Thank you. I will take it. திருப்பி இதை நீங்க போட்டு பார்க்க போறீங்கன்னு சொல்லிக்கல. இல்ல, இதை விட சின்ன நேரம்னா சரி. சோ இதை நீங்க என்ன தாங்க. I will take it. இதை நான் எடுக்கிறேன். Okay. How would you like to pay? என்னதுல பே பண்ண போறீங்க? Do you take credit cards? நீங்க கிரெடிட் கார்ட்ஸ் எடுப்பீங்களா உங்களோட கடையில? Yes, we do Visa, MasterCard, and American Express. Okay, here is my Visa. So Visa கார்டை காட்டி சொல்றேன். இந்த Visa கார்டை நீங்க எடுக்கலாம். Thank you. Have a nice day. Thank you. Goodbye. So customer or சின்ன conversation between customer and shopkeeper. Once again, I will read it. May I help you? Yes, I am looking for a sweater. What size are you? I am an extra large. Would you like a plain sweater or something else? I'm looking for a plain sweater. Plain blue sweater. How about this one? Yes, that's nice. Could I try it on? Certainly. The change rooms are over there. Thank you. How does it fit? How does it fit? It's too large. Do you have a large? Yes, here you are. Would you like to try it on to see if it fits? No, that's okay. Thank you. I will take it. Okay. How would you like to pay? Do you take credit cards? Yes, we do. Visa, MasterCard, and American Express. Okay, here is my Visa. Thank you. Have a nice day. Thank you. Goodbye. So, இது ஒரு சின்ன conversation between customer and consumer. So, எனக்கு இப்ப I will choose two names. இப்ப நான் ரெண்டு பேரை கூப்பிடுறேன். ஒரு ஆள் shopkeeper, ஒரு ஆள் customer. So, you can do the role play, like a role play. நீங்க ஒரு role play மாதிரி நீங்க இப்ப செய்ய போறீங்க. Cousin, are you there? Hasan? Mr. Hasan, Fatima, Samha? Yes, ma'am. Yes. You can take over shop assistant. You are the shop assistant, and the customer is Muhammad Azam. Muhammad Azam. Yes, ma'am. Yes, teacher. Yes, Muhammad Azam. Can you hear me? Yeah, teacher. Yes, you are the customer, and Fatima as a shop assistant. So, can you do the role play? Say yes or no. Yes, ma'am. Yes, are you Yes, ready, ma'am. Muhammad? Yes. Yes, you can start right now. Ready. Can I help you? Yes, I am looking for a sweater. What size are you? I am an extra large. Would you like a plain sweater or something else? I'm looking for plain blue sweater. This one? Yes, that's nice. Could I try it on? Sorry, it's in the room for there. Thank you. Go to changing room to try on a sweater. How does it fit?
It's too large. Do you have large? Yes, would you like to try it on to see if it fits? No, that's okay. Thank you. I will take it. Okay, how would you like to pay? Do you take credit cards? Yes, we do. Visa, Mastercard, and American Express. Okay, here's my visa. Thank you. Have a Excellent. nice day. Thank you. Goodbye. Yes, excellent, excellent. Both of you. Thank you so much for the role play. The second one, second pair is Ilekya 36425. Ilekya, Miss Ilekya. Yes, ma'am. Yes, you are the shop assistant. And the Donita. Yes, Yes, Miss Donita, you are the customer, right? Ilekya is the shop assistant and the Donita is the customer. Then you can start your conversation. May I help you? yes, I'm looking for a sweater. What size are you? I'm an extra large. Would you like a plain sweater or something lace? I'm looking for a plain blue sweater. How about this one? Yes, that's nice. Could I try it on? Creately, the changing rooms are over there. Thank you. How does it fit? It's too large. Do you have a large? Yes, here you are. Would you like to try it on to see if it fits? No, that's okay. Thank you. I'll take it. Okay, how would you like to pay? Do you take credit cards? Yes, we do. We do Visa, Mastercard, and American Express. Okay, here's my visa. Thank you. Have a nice day. Thank you. Goodbye. Thank you, dears. Good performance. Thank you so much. So next one. So இது வந்து ஒரு கன்வர்சேஷனா இருக்க போது நீங்க எந்த கடைக்கு போனீங்கன்னு சொல்லி சொன்னாலும் இந்த விஷயத்தை இந்த சின்ன விஷயம் அதாவது 5வது கிளாஸ்ல இருந்து நீங்க கதைக்க தொடங்குறது 24வது கிளாஸ் உங்களை எங்கேயோ கொண்டே விடும். சோ உங்கள இருந்து தொடங்குற மாற்றம் தான். சோ நான் கதைக்க மாட்டேன் 24 கிளாஸ் முடியட்டு நான் கதைப்பேன்னு சொல்லி சொன்னா அது நடக்காத காரியம். சோ ஸ்டில் சோ இந்த பீரியடுக்குள்ளேயே நீங்க கதைச்சு பழகிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா நாளைக்கு நீங்க போய்க்கு ஏதோ டவுட்ஸ் இல்லாட்டி ஒரு இடத்துல நீங்க பிளவிட்டு தான் கதைக்கிறது. அதுல ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க ஃபர்ஸ்டா கதைக்க போறீங்களா இங்கிலீஷ் சொன்னா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்னு தான் அதோட வந்து பெர்ஃபார்மன்ஸ் குறையன்னு சொல்லி சொன்னா பெர்ஃபார்மன்ஸ் இப்ப நீங்க தெரிஞ்ச ஒரு ஆளோட போய் கதைக்க போறது இல்ல. இப்ப நீங்க தெரியாத ஒரு சூழலுக்குள்ளேயும் போய் கதைச்சிங்கன்னு சொல்லி சொன்னா உங்களை ஒரு ப்ரொஃபஷனல் லெவல்ல பார்க்க போறாங்க. அது வேற விஷயமா இருக்கட்டும். ஆல்சோ இப்ப கதைக்கு வெளிக்கிட போறோம்னு சொல்லிக்கல வந்து ஸ்ட்ரகிள் இல்லாம எந்த ஒரு விஷயமே இல்ல. எந்த ஒரு விஷயமே வந்து கோ த்ரூ பண்ண இயலாது. சோ இது நான் முடிச்சுட்டு தான் கதைக்க போறேன்னுடா இது வந்து ஒரு என்னன்னு சொல்றது உங்களையே நீங்க மாத்திர ஒரு சேர்த்துட்டமா அமைய போகுது. ஸோ ஸ்டில் இந்தியால இருந்து ஃப்ரம் டுடே யூ கேன் ஸ்டார்ட் டு டாக் வித் தெம் ரைட். எல்லாரோடையும் வந்து கதைக்க பழங்க இங்கிலீஷ்ல. அதுல வந்து நான் உங்களுக்கு ஒரு அடி எடுத்து தந்திருக்கிறேன். என்னது இன்டர்வியூக்கு நீங்க போய் எப்படி கதைக்கணும் அந்த விஷயத்த வந்து நீங்க எனக்கு கான்ஃபிடென்ட்லியா எனக்கு வீடியோ போட்டிருந்தீங்க. ஸோ இந்த பேட்ச்ல வந்து நிறையவே பாசிட்டிவான வீடியோஸ் பார்த்துருக்கிறேன் சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லி இருக்கிறேன். ஸோ அந்த வகையில இது உங்களுக்கு 2வது அட்டம். நான் உங்களுக்கு 2வது சான்ஸ் தந்திருக்கிறேன். when we go to the outside or in the shopping mall or whatever you can ask anything from them in English. இங்கிலீஷ்லயே நீங்க கதைச்சு பழங்க. அவங்கள்ட்ட இருந்து நீங்க இங்கிலீஷ்லயே கேள்வி கேட்டு பதில் எடுக்கிற மாதிரி. ஈவன் அந்த இடத்துல உங்களுக்கு தெரியலன்னு சொல்லி சொன்னா இப்படி நீங்க தமிழ்ல கதைங்க. அது வந்து ஜஸ்ட் எல்லாருக்குமே வந்து இயல்பு. பிளவிடாம யாருமே இல்லை. அது இப்பதான் நீங்க கதைக்க பழக போறீங்கன்னு சொல்லிக்கலாம். அந்த இடத்துல பிளவிடாம இல்ல. பிளவிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த பிள்ளைய நீங்க என்ன செய்ய மாட்டீங்க. அடுத்த தரம் யோசிக்கலாம் அந்த பிளவிட மாட்டீங்க. தென் ஆல்சோ உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்த தரம் நான் கதைக்கல இப்படி ஒரு பிழை விடக்கூடாது. கான்பிடென்ட் வந்து உங்களுக்கு கூடும். ஸோ அதற்கா ட்ரை பண்ணி பாருங்க. இதை வந்து கிளாஸ் டைம் வந்து வாசிக்கிறதால ஒண்ணுமே இல்லை. நீங்களா கதைச்சு பாருங்க. ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண போறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் எல்லாரையும் இதுல நான் ரோல் பிளேல விடலாம் பிகாஸ் ஆஃப் த டைம் கன்சிடரேஷன்.
I will move to the next slide. So shopkeeper and shop assistant and customer. So shop assistant வந்து கேக்குறார், how may I help you sir? So அதுக்கு என்ன, as a customer, நீங்க ஒரு கஸ்டமர் அந்த இடத்துல இருக்க போறீங்க, என்ன பதில் சொல்லுவீங்க? What size are you? Would you like a plain sweater or plain saree or something else? How about this? Do you want to try it on? It suits you. How does it feel? Okay. How would you like to pay? Anything else? Thank you. Have a good day. So இது வந்து ஆல்ரெடி முதல் தந்ததுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. என்ன வேணும்ன்றதை வந்து இதுல நீங்க எழுத போறீங்க. இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க இதை நீங்க. ஸோ அந்த ப்ராக்டிஸ் பண்ணி பாக்குற அந்த விஷயம் வந்து நீங்க எழுதுறது மட்டும், ரிட்டன் மட்டும் உங்களுக்கு காணாது. ஸ்பீக்கிங் வீடியோ, அதாவது ஸ்பீக்கிங்ன்றது வந்து எஸ் யா நீங்க என்ன செய்யணும், சோ நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வர்றதுக்கு முதல் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 கடையிலையாவது நீங்க என்ன செய்திடணும், போய் கதைச்சு பார்த்துடணும். இது கதைச்சு பார்த்து என்ன ஆன்சர் உங்களுக்கு வருது, அவங்களும் ஒருவேளை உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா, எஸ் யூ ஆர் குட் இன் இங்கிலீஷ், நீங்களே உங்களை என்ன செய்யலாம், மதிப்பிட்டு கொள்ளலாம், எவலுவேட் பண்ணி கொள்ளலாம். ஸோ அதை நீங்க செய்து பாருங்க. ஸோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் வில் டூ இட் தீஸ் திங். நான் சொன்ன விஷயம் எல்லாம் நீங்க செய்வீங்கன்னு நம்பி நான் அடுத்த ஸ்லைட்ஸுக்கு போறேன். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி தீஸ் ஓகே, தீஸ் எந்த இடத்துல நாங்க யூஸ் பண்றது, நார்மலா நீங்க விலங்கு கதைச்சிருப்பீங்களோ விலங்காம கதைச்சிருப்பீங்களோ எனக்கு தெரியும். இந்த பாத் ரைட் ஃப்ரம் டுடே ஆஸ் அ இங்கிலீஷ் நான் ஸ்டூடெண்ட், சும்மா ஸ்டூடெண்ட், அதாவது வந்து இங்கிலீஷ் நான் ஸ்டூடெண்டா இந்த கிளாஸ்ல இருந்து இந்த திஸ்ஸுக்கும் தீஸுக்குமான வித்தியாசத்தை வந்து நீங்க விளங்கி கொள்ளணும். சோ அந்த வகையில பாருங்க, திஸ் சொல்லி சொன்னா நாங்க தமிழ்ல சொல்லுவோம் இது, திஸ் இவை, ரைட். பக்கத்துல ஒரு பொருள் இருக்கேங்களா, அந்த பொருளை நாங்க கதைக்க போறோம். திஸ் இஸ் அ பஸ், திஸ் இஸ் அ பஸ். அதாவது திஸ் நாங்க யூஸ் பண்ற இடம் என்னன்னு சொல்லி சொன்னா பிராக்கெட்டுக்குள்ள இருக்குது பாருங்க, யூஸ்ட் வித் சிங்குலர் நவுன். ஒருமை பெயர் சொற்கள் வர்ற இடத்துல வந்து அந்த திஸ் பயன்படுத்தப்படும். ஸோ நவுன் சொல்லி சொன்னா நாங்க ஒரு கிளாஸ் ஃபுல்லாவே பார்த்தோம் நாங்க வாட் இஸ் நவுன். ஸோ யூஸ்ட் வித் சிங்குலர் நவுன். திஸ் எங்க நாங்க யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி சொன்னா, சிங்குலர் நவுன் எங்க வருதோ அங்க வந்து நாங்க திஸ் யூஸ் பண்ண போறோம். திஸ் இஸ் அ பஸ், இது வந்து ஒரு பஸ், திஸ் இஸ் அ பஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், தீஸ் எங்க நாங்க யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி சொன்னா, பன்மை பெயர் சொற்களுக்கு வந்து நாங்க தீஸ் யூஸ் பண்ண போறோம். யூஸ்ட் வித் ப்ளூரல் நவுன். ப்ளூரல் சொல்லி சொன்னா பன்மை, சிங்குலர் சொல்லி சொன்னா ஒருமை, நவுன் சொல்லி சொன்னா பெயர் சொல். ஸோ யூஸ்ட் வித் ப்ளூரல் நவுன். அதாவது ஒருமையா ஒரு பொருள் ஒரு இடத்துல இருக்குமான்னு சொல்லி சொன்னா திஸ் இஸ் மை பாக்ஸ், திஸ் இஸ் மை லேப்டாப், திஸ் இஸ் மை பஸ். ஸோ திஸ் இஸ் அ பஸ், திஸ் இஸ் அ லேப்டாப், திஸ் இஸ் அ டிவி. ஏதாவது ஒரு விஷயத்த நாங்க சுட்டி காட்டி கதைக்க போறோம்னு சொல்லி சொன்னா, சுட்டி காட்டியில ஒரு விஷயம் ஒரு இடத்துல சிங்கிளா இருக்குதுன்னு அதை நாங்க சொல்ல போறோம்னு சொல்லிட்டுனா, திஸ் இஸ் அ பஸ், திஸ் இஸ் அ கார், திஸ் இஸ் அ லாரி, திஸ் இஸ் அ டிவி. ஸோ வாட் எவர், ஆனா அது என்னவா இருக்கணும், சிங்குலர் நவுனா இருக்கணும், ரைட். ஸோ ஒருமை பெயர் சொல்லா இருக்கிற அதே சமயம் தீஸ் நாங்க யூஸ் பண்ண போறது யூஸ்ட் வித் ப்ளூரல் நவுன். தீஸ் ஆர் பஸ்ஸஸ். ஏன்னா வந்தது எஸ் வந்ததுன்னு சொல்லி நான் சொல்றேன். ஆல்சோ பஸ்ஸுக்கு வந்து எஸ், அது வந்து ரெகுலர் நவுனா இருக்கிறபடியா பஸ்ஸஸ் வருது. நாங்க அன்னைக்கு படிச்ச நாங்க 12 சந்தர்ப்பங்கள், அதுல இது முதலாவது சந்தர்ப்பம், பஸ்ஸஸ் வருது. these are buses. இது பஸ், இவைகள் பஸ்ஸுகள், பஸ் வண்டிகள். So these are buses. So உங்களுக்கு விளங்குறதுக்கு பாருங்க, இதுல ஒரு பஸ் போட்டிருக்கேன், இது 3 பஸ் போட்டிருக்கேன். So பன்மையா இருக்குல்ல, we have to call them as these are buses. these. அதே மாதிரி இந்த these வந்து நாங்க நெகட்டிவ்ல கதைக்கலையும் வந்து என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா, பாசிட்டிவ்ல கதைக்க this is a car ன்னு சொல்லிக்கல, அத வெயிட், this நாங்க யூஸ் பண்ண போறது யூஸ்ட் வித் சிங்குலர், these நாங்க யூஸ் பண்ண போறது யூஸ் வித் ப்ளூரல். அதே நான் இதுல ஒரு அட்டவணையா தந்திருக்கேன், டேபிளா பாருங்க. திஸ் இஸ் அ கார், தீஸ் ஆர் கார்ஸ். சோ அது என்ன ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி சொன்னா, திஸ் பிளஸ் இஸ் பிளஸ் நவுன்
அந்த நவுன்ல வந்து ஓ அன்னோ வரப்போகுது. என்ன நாங்க ஒரு பொருளைத்தானே சுட்டி காட்ட போறோம். சோ அங்க ஓ அன்னோ வரப்போகுது. அதுக்கு தான் முதல்ல உங்களுக்கு நான் ஆர்டிகல்ஸ் படிப்பிச்சேன் நான். சோ அந்த ஆர்டிகல்ஸை பார்த்து அந்த வவல் சவுண்டை வச்சு ஓ அன்னாங்க அதுல போட்டுக்கொள்வோம். So this is a car, these are cars. This is an elephant, these are elephants. This is a classroom, these are classrooms. This is a pen, these are pens. For an example, நான் சொன்னேன். So இது வந்து like this நாங்க யூஸ் பண்ணி எப்படி எழுத போறோம், these நாங்க யூஸ் பண்ணி எப்படி எழுத போறோம். சோ அதே மாதிரி இந்த விஷயத்த நாங்க நெகட்டிவா எழுதக்கல வந்து இந்த விஷயத்த நாங்க படிக்கலாம். சோ இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு என்ன ஒரு 2 விஷயம் சொல்றேன். எந்த கிளாஸை பொறுத்தவரையில எந்த கிளாஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாங்களா இருந்தா எந்த கிளாஸ் ஸ்டைல் என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லுவேன், டெபினிஷன் சொல்லுவேன். உங்களுக்கு அப்படித்தான் போகுது விஷயம். உண்மையாவே வந்து லாங்குவேஜை பொறுத்தவரையில வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிற விஷயம் வந்து வசனம் அமைக்கிறதுல வந்து சரியான கஷ்டம் இருக்கும். அது ஏன்னு சொல்லி சொன்னா அந்த வசனத்தின் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் தெரியாது முதலாவது, அதை நெகட்டிவ் ஆக்க தெரியாது, ஈவன் அதை பற்றி கொஸ்டின் ஆக்க தெரியாது. சோ இந்த கிளாஸ்ல வந்து அந்த மிஸ்டேக்ஸ் இருக்காது. என்னன்னு சொல்லி சொன்னா இந்த டீச்சிங் ஸ்டைலே வந்து அதுதான் என்னது ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் அது என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். நீ போக போக அடுத்தடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு தெரியும். சோ டெஃபினிஷன், வாட் இஸ் டெஃபினிஷன். செகண்ட் திங், you have to know about the positive sentence of that. அதாவது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் அதுல எப்படி நாங்க மேக் பண்றது, நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி நாங்க மேக் பண்றது, கொஸ்டின் எப்படி நாங்க மேக் பண்றது, அந்த விஷயத்துல 4 விஷயம் வரும். டெஃபினிஷன், how to make a positive sentence, how to make a negative sentence, how to make a question. சோ இந்த 4 விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி சொன்னா ரெகுலரா உங்களால கதைக்க ஏதும். ஆல்சோ ஒரு வசனத்தை உங்கள்ட்ட ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல தந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த வசனத்தை வச்சுக்கொண்டு நீங்க என்னென்ன நெகட்டிவ் ஃபார்ம் அமைக்கலாம், என்னென்ன கொஸ்டின் ஃபார்ம் அமைக்கலாம்னு சொல்லி செல்ஃபாவே நீங்க டிசிஷன் எடுப்பீங்க. டிசிஷன் ஒன்று எடுத்து மேக் பண்ணி அந்த விஷயத்த செய்து முடிப்பீங்க. இப்ப நெகட்டிவ் ஆக்கிறதுக்கு இதுதான் விஷயம் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே அந்த விஷயத்த நீங்க செய்திடுவீங்க. சோ அந்த விஷயம் தான் எனக்கு வேணும். எந்த கிளாஸ்ல வந்து லைக் சும்மா இருந்துட்டு இப்ப லைக் கிளாஸ்ல நீங்க நார்மலா இன்வால்வ் ஆகி இந்த கிளாஸ் கேட்டு கொண்டிருக்கிறது மட்டும் இல்லாம உங்களையும் ஒரு மாற்றம் வரணும். அதுதான் என்னுடைய பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. 24வது கிளாஸ் முடியல எனக்கு நிறைய பேர் நிறைய பட்சர்ஸ் வந்து எனக்கு ஃபீட்பேக் தந்திருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. ஸ்டில் நவ் அவங்க கனெக்ட்ல இருக்கிறாங்க. அவங்கள ஒவ்வொரு growth நடக்கலையும் டீச்சர் நான் இப்படி போயிட்டேன் அப்படி போயிட்டேன் அந்த விஷயத்துல நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணினீங்க, இது வரைக்கும் நான் மறக்காம வச்சிருக்கிறேன்றது வந்து நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்து இருக்குது எனக்கு. அதை நான் உங்களோட ஃபீட்பேக்ஸ் கிளாஸ்ல போட்டு காட்டுறேன். சோ அதெல்லாமே வந்து எனக்கு வே ஆஃப் சக்சஸ் தான். இப்ப எந்த கட்டாயத்தின் பேர்ல நீங்க கிளாஸுக்கு ஜாயின் பண்ணி கிளாஸ கன்சிடர் பண்றதுக்கும் நீங்க உணர்ந்து ஓகே நாங்க இங்கிலீஷ் படிப்போம் என்ற ஒரு மைண்ட் செட்ல வந்து இங்கிலீஷ் படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சோ இதுவரைக்கும் அந்த ஐடியாவில வந்தாக்கள், அதாவது அந்த கிளாஸ் இந்த டைம் ஷெட்யூல் வந்திருக்கு சோ நான் படிக்கணும் என்று, அதாவது கிளாஸ் லிங்க் வந்திருக்கிறபடியா நான் படிக்கணும் வந்திருக்கிறார்கள். ஃப்ரம் டுடே நீங்க படிக்கணும் ஒரு ஆசையில நாளையில இருந்து வாங்க, அடுத்த கிளாஸ்ல இருந்து வாங்க. சோ பாருங்க இதுல நெகட்டிவ், அதாவது வந்து நெகட்டிவ் சொல்லி சொன்னா அதுக்கு முன்னுக்கு நாங்க நோட் தான் போட போறோம். அது பெரிய ஒரு விஷயம் இல்ல. பீவர்புக்கு பக்கத்துல நாங்க நோட் போட்டு எழுதுவோமா இருந்தா நெகட்டிவ். அதே சமயம் அந்த நெகட்டிவ் அதாவது அந்த பீவர்பை தூக்கி முன்னுக்கே போடுவோம்னு சொல்லி சொன்னா அது கொஸ்டினுக்கு வரப்போகுது. பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் a கார், திஸ் இஸ் a கார். சோ இது கார், இது கார் என்று சொல்லிட்டோம், இது கார் இல்லைன்னு சொல்ல போறோம். அப்ப திஸ் இஸ் நாட் அ கார் தான் சொல்ல போறோம். நாட் வந்தா அதுல வரப்போகுது. திஸ் இஸ் நாட் அ கார், இல்லாட்டி திஸ் இஸ் நாட் மை புக். சோ அந்த இஸ் நாட் நாங்க சுருக்கி எழுதிக்கல, அது இந்த ப்ரொனவுன்சியேஷன் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி சொன்னா isn't isn't isn't. சோ நீங்க ஒரு மியூட் பண்ணிட்டு நீங்க சொல்லி பாருங்க, isn't, this isn't my book, இது என்னுடைய புத்தகம் அல்ல. this isn't an umbrella, இது என்னுடைய குடை அல்ல. this isn't a toy, இது விளையாட்டு சாமான் அல்ல. this isn't a toy. சோ சின்ன பிள்ளைகளும் கூட ஏதாவது முக்கியமான விஷயத்தை எடுத்து விளையாடுவாங்களா இருந்தா நீங்க அவங்கள ஸ்கோல் பண்ணிக்கலாம், அதாவது பேசிக்கல வந்து லைக் இப்படி பேசலாம் நீங்க. this isn't a toy, இது ஒரு டாய் இல்ல, அதை எடுக்காதீங்க, don't take it. சோ இதையே வந்து நாங்க ப்ளூரல்ல வந்து பன்மையா தீச நாங்க கதைக்கல வந்து என்ன செய்ய போறோம்னு சொல்லினா சிங்குலருக்கு வந்து இஸ் வரப்போகுது, ப்ளூரலுக்கு வந்து ஆ வரப்போகுது. இந்த கட்டம் உங்களுக்கு விளங்கலன்னு சொல்லிச்சுனா ஏனா ஏன் இஸ்ன்றா
worry பண்ணவே தேவையில்லை. அதுக்கான தனி கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன் என்னென்ன இடத்துல நாங்க இஸ் பாவிக்க போறோம், என்னென்ன இடத்துல நாங்க ஆ பாவிக்க போறோம். இப்ப நீங்க விளங்கி இருக்கிற விஷயம், சிங்குலரா ஒரு வசனத்துல ஒரு விஷயம் வந்துட்டுன்னு சொல்லிச்சோன்னா யூ ஹாவ் டு யூஸ் இஸ். ப்ளூரலா ஒரு விஷயம் வந்துட்டுன்னு சொல்லிச்சோன்னா யூ ஹாவ் டு யூஸ் ஆ. அது மட்டும் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா காணும். These aren't umbrellas. These aren't toys. So இதவே வந்து நாங்க question form-க்கு எடுப்போம்னு சொல்லி சொன்னா is plus this plus noun. அந்த noun எப்படி இருக்க போகுது, a o n plus singular-ஆ இருக்க போகுது. Like is this a phone? Is this a phone? இது phone-ஆ? Is this an egg? இது egg-ஆ? Is this a house? இது house-ஆ? அதே மாதிரி ஆவ நாங்க முன்னுக்கு போட்டு எழுதினோம்னு சொல்லி சொன்னா அது இந்த ஒரு question form-ஆ வரப்போ are these phones? இது போன்களா பன்மையில கேட்போம். are these eggs? இது முட்டைகளா? are these houses? இது houses-ஆ? அதாவது houses-ஆன்னு சொல்லி சொன்னா இது வீடுகளா? so these. so இது உங்களுக்கு விளங்கிட்டா? இதுல ஏதும் டவுட்ஸ் இருக்கா? அதாவது நெகட்டிவ் பாசிட்டிவ் questionல then also these in the Tamil meaning. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா you can ask right now. Any doubts from your side? Say No, yes miss. or no? No, miss. No doubt. Okay, No, okay, miss. okay. So if you have No, any miss. doubts, you can ask right now. Otherwise, I can go ahead with the next slide. So next one, that or those. This or these, that or those. So இது இவைகள் இப்ப நாங்க பார்த்தனாங்க. இது இவைகள் பக்கத்துல ஒரு பொருள் இருந்தா நாங்க சொல்லுவோம் இது எந்த, இவ்வளவும் எந்த நாங்க சொல்லுவோம். So இவை, இது இவை. So singular இருக்கட்டும், plural இருக்கட்டும். So this or these. So இப்ப நாங்க we are going to study about the thing that or those. That or those. அது அல்லது அவை. So அது அல்லது அவை. தட்ன்னு சொல்லி சொன்னா அது. அதாவது நாங்க ஒரு பொருளை சுட்டி காட்டு கதைக்க போறோம். அது எந்த, அதுல நிக்கிறது அவ்வளவும் வந்து எந்த, அதுல நிக்கிற அவ்வளவும் வந்து என்னுடையது, என் சார்ந்தது சொல்லி நாங்க கதைப்போம். So that is a my book. That is a my pen. லைக் நாங்க சொல்லுவோம் அது என்னுடையதுன்னாங்க. ஒரு விஷயத்த வந்து பாருங்க, இதுல இந்த கார்ட்டூன் கிராபிக்ஸ் வந்து பாருங்க, ஒரு அந்த கைய பாருங்க சுட்டி காட்டி கதைக்கிறார். சோ தட் அது என்னுடையது. தட் இஸ் அ பஸ். அது ஒரு பேருந்து. தட் இஸ் அ பஸ். எங்க அது யூஸ் ஆகும்னு சொல்லி சொன்னா யூஸ்ட் வித் சிங்குலர் நவுன். ஒருமையான பேர் சொல் வர்ற இடத்துல வந்து அந்த தட் யூஸ் ஆகும். தட் இஸ் அ பஸ். தட் இஸ் அ பஸ். சோ ஒருமை பேர் சொல் வர்ற இடத்துல தட் யூஸ் ஆகும். பன்மை பேர் சொல் வர்ற இடத்துல தோஸ் யூஸ் ஆகும். பாருங்க பஸ், பஸ்ஸஸ். சோ தோஸ் ஆர் பஸ்ஸஸ் யூஸ்ட் இன் plural noun. சோ வடிவா விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. யூஸ்ட் வித் சிங்குலர் நவுன். அதாவது ஒரு பக்கத்துல இருக்கிற பொருளை நாங்க சொல்லிக்கல வந்து these யூஸ் பண்ணுவோம். ஒரு விஷயத்த தூரத்துல இருக்கல சுட்டி காட்டி கதைக்கு தட் தோஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனா சேம் லைக் தட் என்னத்துக்கு சிங்குலர் நவுனுக்கு தான், தோஸ் என்னத்துக்கு ப்ளூரல் நவுனுக்கு தான். ஆனா மீனிங் மாறுபடும். என்னது அவை அல்லாட்டி அது என்ற ஒரு மீனிங்ல வரும். அதே மாதிரி தான் அது ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் அப்படி இருக்க போது தட் பிளஸ் இஸ் பிளஸ் நவுன், those plus are plus noun. ப்ளூரலுக்கு ஆ வரப்போது, சிங்குலருக்கு இஸ் வரப்போது. அதை நீங்க இப்போதைக்கு ஞாபகம் வச்சிருந்தா சரி. So that is a bird. That is a bird. இது ஒரு பறவை. That is a bird. That is an airplane. That is an airplane. That is a kite. That is a kite. Kite ன்னு சொல்லி சொன்னா பட்டம். Those are birds. அவைகள் பறவைகள். Those are aeroplanes. Airplanes. அவைகள் planes. Those are kites. அவைகள் பட்டங்கள். அவைகள் நாங்க ஒரு விஷயத்த காட்டி கதைக்க போறோம். அவைகள் பட்டங்கள். சோ தோஸ் சுட்டி காட்டி கதைக்கிறதுக்கு வந்து இந்த தட் தோஸ் பயன்படும். அதை நீங்க ஞாபகம் வச்சிருந்தா சரி. மற்றது நெகட்டிவா இருக்கட்டும், கொஸ்டின் ஆக்குறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து தீஸ்ல வந்து வரும். மிச்சம் எல்லாம் ஒரே மாதிரி தான் வரப்போகுது. ஒரு விஷயத்த மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சா சரி. அவை அது ஒரு விஷயத்த சுட்டி காட்டி கதைக்கல தட் தோஸ் யூஸ் பண்ண போறோம். அதே மாதிரி பாருங்க நெகட்டிவ்ல என்ன வரப்போகுதுன்னு சொல்லி சொன்னா என்ன வரும் நீங்களே சொல்லுங்க. நெகட்டிவ்னு சொல்லி சொன்னா என்ன நாங்க அதுல சேர்க்க போறோம் எக்ஸ்ட்ராவா? என்ன வேர்ட் சேர்க்க போறோம்? நாட். வெரி குட். சோ நாட் சேர்க்க போறோம். அதாவது எங்களுடைய வீவர்புக்கு பக்கத்துல நாட் சேர போறோம். தட் இஸ் இன் அ பேர்ட். அது பறவை அல்ல. அது பறவை அல்ல. இது பறவைன்னு சொல்லிக்கலாம். இந்த விஷயத்த நாங்க கை காட்டி கதைக்க மாட்டோம். இதுன்னு சொல்லிக்கலாம். பக்கத்துல இருக்கிற ஒரு பொருள், தூரத்துல இருக்கிற பொருள் பாருங்க. இந்த
இதுல வந்து பாருங்க this is a bus. இவருக்கும் இந்த பஸ்ஸுக்கும் இடையிலான இடைவெளியை பாருங்க. ஒரு சின்ன தூரத்துல தான் அந்த பஸ் இருக்கு. So this is a bus ன்னு சொல்லுவோம். these ன்னு சொல்லிக்க பாருங்க அவருக்கும் பஸ்ஸுக்கும் இடையிலான ஸ்பேஸ பாருங்க. அந்த வித்தியாசத்தை பாருங்க. நீங்க நிக்கலாம் ரெண்டுமே ஒன்றா தானே இருக்கு என்னன்னு சொல்ல அந்த ஸ்பேஸ பாத்தீங்கன்னா சரி தட் சொல்லிக்கல ஒரு விஷயத்த சுட்டி காட்டி அங்க அது அது அதுன்னு நாங்க சொல்லுவோம். அதே மாதிரி இதை பாருங்க திஸ் சொல்லிக்கல பஸ் பக்கத்துல நிக்குது. தட் சொல்லிக்கல பஸ் தூரத்துல நிக்குது. அதை நீங்க நோட் பண்ணிட்டீங்கன்னா சரி. சோ நெகட்டிவ்ல வந்து வரப்போகுது that is in a bird, that is in an airplane, that is in a kite. இது வந்து பட்டம் அல்ல. So those and சொல்லிக்கலையும் same like that. Those aren't birds, those aren't airplanes, those aren't kites. அதே மாதிரி question formsக்கு வந்து என்ன வரப்போகுதுன்னு சொல்லிச்சுன்னா is முன்னுக்கு வரப்போகுது. Is that a shop? Is that an apartment? Is that a balloon? Are those shops? Are those apartments? Are those balloons? அவைகள் அவைகள் balloons-ஆ, அவைகள் apartments-ஆ, அவைகள் கடைகளா? shops சொன்னா கடைகளா? So that those. Excuse me, miss. Yes. நான் கிளம்புல எனக்கு ஒர்க்ல தான் இருக்கிறேன். கொஞ்சம் இஷ்யூவால கொஞ்சம் நான் இப்போ கிளாஸ்ல இருந்து விலக வேண்டிய இதா இருக்குது. ஸோ நான் விலகிட்டு கொஞ்சம் வீடியோ பார்க்கட்டுமா? Sure. இதோட நான் முடிக்குது தான் ஆல்மோஸ்ட் கிளாஸ் முடிஞ்சது. Okay, that's fine. Thank you. So okay, thank you, miss. I'm leaving. Yeah. So that those இந்த சந்தர்ப்பத்துல நாங்க யூஸ் பண்ண போற முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் அது தமிழ் கருத்து என்னது. மூன்றாவது விஷயம் அதை எப்படி நெகட்டிவ்ல மாத்துறது, பாசிட்டிவ்ல அதை எப்படி பாசிட்டிவ்ல எழுதுறது, நெகட்டிவ்ல எழுதுறது, how to change in the question. So இன்னைக்கு பார்த்த விஷயம் அதுதான். என்னது முதலாவது விஷயம் ஷாப்பிங் பார்த்த நாங்க, ரைட்? ஷாப்பிங் for some shopping is an art, for others it's a sports and சொல்லி நான் அறிமுகப்படுத்தி கொஞ்சம் வெக்காபுலரி தந்தேன், கீ வெக்காபுலரி. தென் வேர்ட்ஸ் கொஞ்சம் தந்தேன், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ். தென் ஃபைண்டிங் அ சைஸுக்கு ஒரு கன்வர்சேஷன் பார்த்தனாங்க. தென் மேக்கிங் அ சாய்ஸுக்கு ஒரு கன்வர்சேஷன், அதை கன்வர்சேஷன் பார்த்தனாங்க. Then we have to role play this conversation between shopkeepers and shop assistant and customer. shop assistant-க்கும் கஸ்டமருக்கும் இடையில எப்படியான ஒரு வார்த்தை பிரயோகங்கள், எப்படியான ஒரு உரையாடல் ஒன்று கடையில நடக்கும் என்றோருக்கு 4 பேர் வந்து ரோல் பிளே பண்ணியும் காட்டினவங்க. சோ இது வந்து பிராக்டிஸ் பண்ண விட்டேன் நான் உங்களுக்கு. ரியல் லைஃப்ல நாட் ஓன்லி பேப்பரோட இருக்காம, நீங்க பேப்பரும் கொப்பியும் போனும் கொப்பியுமா இருக்காம ரியலா நீங்க வெளியில போய் கதைச்சு பாருங்க. இன்னொரு தெரியாத ஒரு முகம், இப்ப நீங்க தெரியாத ஒரு முகத்துல போய் கதைக்க போறீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவர் உங்களுக்கு யாருன்னு தெரியாது, அவருக்கு யாருன்னு தெரியாது. சோ நீங்க நாளைக்கு வெளியில போயிட்டு கதை கேட்கல, உங்களோட லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்றதை ஒழிய அவருக்கு என்ன பற்றி தெரிஞ்சிருமோன்னு சொல்லி யோசிச்சு கதைக்காம அவரும் இந்த மாதிரி ஒரு ஆள் தான், நானும் கதைக்க போறேன் என்ற ரீதியில போய் கதைச்சு பாருங்க. சோ எத்தனை பேர் கதைப்பீங்க? How can I believe you? எத்தனை பேர் நீங்க நாளைக்கு போய் ட்ரை பண்ணி பார்க்க போறேன்றார்கள்? ஓகே ரிஸ்னி, தேங்க்யூ ஃபார் த ஹேண்ட்ஸ் அப். ஸோ அப்படி நிறைய பேர் வந்து போய் அங்க கதைச்சு பாருங்க. ஸோ நிறைய ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நாளைக்கு போயிட்டு நீங்க ஒரு கதைச்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் மெசேஜஸ், ரைட்? நான் உங்களோட மெசேஜுக்காக வெயிட் பண்ணிருப்பேன். நாளைக்கு நீங்க போய் கதைச்சா எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. மிஸ் நான் இப்படி போனா இப்படி கதைச்சா என்ன நடந்தது என்ற விஷயத்த போடுங்க. என்ன எவ்ரி பட்ச் எனக்கு போடுறவங்க. சோ இந்த வச்சுல நான் மிஸ்டேக் ஆயிட்டுன்னு சொல்றதுக்கு சோ இப்ப சொல்லி இருக்கிறேன். போயிட்டு நீங்க உண்மையாவே கதைச்சா அங்க என்ன நடந்த சம்பவம்ன்றது எனக்கு நீங்க தமிழ்ல போட்டாலும் சரி, இங்கிலீஷ்ல போட்டாலும் சரி, ஒரு வாய்ஸ் மெசேஜ் எனக்கு ஒண்ணு அனுப்பி வைங்க நாளைக்கு after the conversation. So then we study about the thing these and these, this and this when we can use this used with singular. Now when we use the singular now we have to put this there. Then these when we use plural nouns then we have to put these before the plural nouns. Then we studied about the negative form of these, then question form of this and question form of these. Also we studied about those, that and those, that is used with the singular noun, then used with the plural noun, those. Then negative part of these, negative part of that and those, and question part of that and those. So இன்னைக்கு படிச்சது அவ்வளவுதான்.
ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நாங்க ஒரு புது விஷயம் படிப்போம். அந்த புது விஷயத்துக்கு முதல் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 கிளாஸஸ் இன்றையோட முடிஞ்சுது. ஸோ இன்றைக்கு எந்த ஒரு ஹோம்ஒர்க்குமே நான் தரையில. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ், அதாவது 6வது கிளாஸ் தொடங்கிக்கல உங்களுக்கு 8 மணிக்கே தொடங்கணும். அடுத்த கிளாஸ் எந்த ஒரு இன்டரப்ஷனும் உங்களுக்கு இருக்காது. ஸோ அடுத்த கிளாஸ் அடுத்த கிளாஸ் உங்களுக்கு எந்த ஒரு இன்டரப்ஷனும் இருக்காது. ஸோ அது வேலைக்கு 8க்கே தொடங்கிடும். ஸோ சரியா 8க்கு தொடங்கி உங்களுக்கு 10க்கு முடியும். இவ்வளவு காலம் வந்து உங்களுக்கு ஒரு புது கிளாஸ்ன்றபடியா டைம் ஷெடியூல் இல்லைன்னு சொல்லி நீங்க யோசிச்சிருப்பீங்க. பட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து சரியா ஷார்ப் 8க்கு தொடங்கி 9:50 அல்லாட்டி 10க்கு தான் முடியும். அதுக்கு முதல் முடியாது. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு கவர் பண்ற விஷயத்துல முதலாவது ஹோம்ஒர்க்ஸ் வந்து கன்சிடரேஷன் பண்ணி உங்களுக்கு ஹோம்ஒர்க் செய்துட்டு அதுக்கு பிறகு நான் உங்களோட கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ணுவேன் டே 6ல இருந்து. So if you have any doubts, you can ask me. Otherwise, you can leave right now. Thank you for joining. Excuse me. Thanks, ma'am. Thank Good you. night. Thank you for joining. Excuse me, And Okay, miss. ma'am. I have a doubt. Hello, ma'am. yes, if you have Excuse me, miss. doubts, you can stay. Otherwise, others you can leave right now. மிஸ் அந்த ஆக்டிவிட்டி எல்லாம் செஞ்சு போட்டிருந்தேன், ஒன்றும் ரிப்ளை வரல மிஸ்.